கர்த்தர் நம்மை முன்குறித்தது எதற்காக? முன்குறித்து அழைத்து நீதிமானாக்கினது எதற்காக? மகிமையை அனுபவிப்பதற்காக. எந்த வசனம் அதற்கு அஸ்திபாரம்? ஆமை, ரோமர் 8:30. தேவன் முன்குறித்தவர்கள் என்ன செய்கிறார்? அழைக்கிறார். அழைத்தவர்கள் என்ன செய்கிறார்? நீதிமான்கள் ஆக்கினவர் என்ன செய்கிறார்? மகிமைப்படுத்துகிறார். சோத்ரம். இந்த மகிமையை என்றால் என்ன நான் உங்களுக்கு சொன்னேன். தேவன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதங்களில் வெளிப்படுவார். சில நேரங்களிலே அவர் பட்சிக்கிற அக்கினியாய் வெளிப்படுகிறார். அந்த பட்சிக்கிற அக்கினியாய் வெளிப்படுவது அவருடைய மகிமையை குறிக்கும். சில நேரங்களிலே மேகமாய் இறங்குகிறார், ஒளியுள்ள மேகமாய் இறங்குகிறார், அது தேவனுடைய மகிமையை குறிக்கும். இன்னும் சில நேரங்களிலே வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தில் தேவன் வெளிப்படுகிறார். ஆகையினால் இந்த மகிமையான பிரகாசம் தேவனுடைய மகிமையை குறிக்கும். அல்லேலூயா. இதை அனுபவிப்பது என்றால் என்ன? உங்கள் வாழ்க்கையிலே, திரும்பவும் சொல்கிறேன்ல, கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையை அனுபவிப்பது என்றால் அர்த்தம் என்னன்னா, திரும்பவும் புரியும்படியாக சொல்கிறேன். தேவனுடைய அந்த விசேஷித்த வல்லமை, அந்த விசேஷித்த பவர், அந்த ஸ்பெஷல் பவர், அவருடைய முகத்திலிருந்து வெளிப்படுகிற, அவருடைய சாநித்தியத்திலிருந்து, பிரசன்னத்திலிருந்து வெளிப்படுகிற அந்த ஸ்பெஷல் பவர் உங்கள் மேல் இறங்கும் போது அது உங்கள் சரீரத்திலே, உங்கள் வஸ்திரத்திலே, உங்கள் வருமானத்திலே, உங்கள் வேலையிலே, உங்களுடைய எல்லா காரியங்களிலும் ஒரு ஸ்பெஷல் பிளஸ்ஸிங்கை ஒரு கர்த்தர் கொடுப்பார். அது என்ன சொல்றதுன்னா, நீங்க என்ன செய்ய ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த தேவனுடைய மகிமையை அனுபவிக்க 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 ஒவ்வொரு காரியங்களில் நீங்கள் ஷைன் பண்ண ஆரம்பிப்பீர்கள், ஜொலிக்க ஆரம்பிப்பீர்கள். உங்களுடைய ஜாபில், உங்கள் வீட்டில் நீங்கள் தொடுகிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனுடைய மகிமை வெளிப்படுதல் என்றால் அர்த்தம் என்னன்னா, நீ தொடுகிற ஒவ்வொரு காரியத்திலும் நீ பிரகாசமாவாய், நீ ஜொலிக்க ஆரம்பிப்பாய். உன் வருமானம் அநேகருக்கு உண்பதாய் பிரகாசமாகும். உன் பிள்ளைகளினுடைய படிப்பு மகிமை இறங்கும் பொழுது பிரகாசமாகும். உன் காரியங்கள் அத்தனையும் தேவனுடைய மகிமையினால் நிரம்பும். அல்லேலூயா. அந்த மகிமையை நீ அனுபவிக்கும் பொழுது சகல ஜாதிகளின் கண்களும் உன்னை ஒரு வித்தியாசமாய் பார்ப்பார்கள், ஒரு பயத்தோடும் பார்ப்பார்கள், ஆச்சரியத்தோடும் பார்ப்பார்கள். நீ போகும்போதும் தேவனுடைய மகிமை உன்னுடைய காரியங்களில் வெளிப்படும், நீ திரும்பும் போதும் வெளிப்படும், நீ வேலை செய்கிற இடத்தில் வெளிப்படும். அல்லேலூயா. அந்த மகிமையை நாம் அனுபவிப்பதற்கு சில காரியங்களை செய்ய வேண்டும். தொடர்ந்து நீங்கள் அதை பார்க்கணும். என் வாழ்க்கையில் இன்னும் வருமானத்தில், என் ஜோலியில், என் குடும்பத்தில், என்னுடைய வீட்டில் ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு தேவனுடைய பிரகாசம் இல்லை, அல்லது தேவனுடைய ஒரு மகிமை இல்லை, தேவனுடைய ஒரு விசேஷித்த காரணம் என் வாழ்க்கையில் இல்லைன்னா நீ சரியில்லைன்னு அர்த்தம். நீங்க அதுக்கு முதல் காரியம் என்ன செய்யணும் அப்படின்னு நான் பைபிள்ல இருந்து நிறைய காரியம் பார்த்தோம். முதல்ல நம்ம செய்ய வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அதை நான் உங்களுக்கு சொன்னேன். சங்கீதம் 138:2, ஏசாயா 42:21, இதில் எல்லாம் தேவன் எழுதி வைக்கிறார். சங்கீதம் 138:2 என்ன சொல்லுது? தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும், பேர் பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். நின்ற நாமத்தின் மீதொக்கேயும் நீ நின்ற வாக்தானம் மகிமைப்படுத்தி இருக்கின்ற, അല്ലെങ്കിൽ மகத்துவப்படுத்தி இருக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். அதே போலதான் சங்கீதம் ஏசாயா 42:20 அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை என்ன செய்கிறார்? மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவர் முக்கியப்படுத்தி மகிமைப்படுத்தின இந்த சத்திய வேத வார்த்தைகளை நீங்களும் முக்கியப்படுத்தணும். இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் நினைக்கணும். பைபிள் படிக்கிறது உன் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு சம்பவம், வெரி இம்பார்ட்டன்ட், ஒரு பிரதானப்பட்ட காரியம். நீ பைபிள் வாசிப்பது, பைபிள் வாசிக்காம நீ 1000 கணக்கில் காணிக்க கொடுத்தாலும் வேஸ்ட். பைபிள் படிக்காம நீ ஆராதனையில் வந்து என்ன ஆராதிச்சாலும் வேஸ்ட். எத்தனை மணி நேரம் நீ உபவாச ஜெபம் நடத்தினாலும் வேஸ்ட். ஏன்னா வேதத்தை கேளாதபடி
இந்த பைபிளை கனம் பண்ணாதபடி தன் அவன் ஜெபம் பண்ணுகிறவனுடைய ஜெபம், வேண்டுதல், பிரார்த்தனை கர்த்தருடைய பார்வைக்கு எப்படிப்பட்டதாம்? அருவருப்பானது என்று நீதிமொழிகள் 28 நாம் வாசிக்கிறோம். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது மகிமை அனுபவிக்கணும்னா தேவன் மகிமைப்படுத்தின இந்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பணும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், ரொம்ப ஈஸி, வெரி ஷார்ட் வே டு ரிசீவ் த க்ளோரி, டு என்ஜாய் த க்ளோரி, டு எக்ஸ்பீரியன்ஸ் த க்ளோரி இன் யுவர் லைஃப் இஸ் மெடிடேட்டிங் வேர்ட் ஆஃப் காட் மார்னிங் அண்ட் ஈவினிங் எவரி டே. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை ராப்பகல் நீ தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுது நீ தொடுகிறதிலெல்லாம் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அடுத்தது என்ன கடைசியாக சொல்றது என்னது, எப்படி சொன்னா, நீங்கள் எல்லாம் சீயோன் புத்திரிகள், நீங்கள் சீயோனை சேர்ந்தவர்கள். சீயோனை சேர்ந்தவர்கள் எல்லாம் எதை விட்டு வெளியே வந்தால் மகிமை கிடைக்கும்னு சொன்னேன்? பாபிலோனை விட்டு, பாபேலில் நின்று சாடி போகணும் சீயோன் புத்திரிமார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாபிலோனை விட்டு ஓடி போகணும். சகரியா 2:7-8 திரும்ப அதை ஒன்று வாசிக்க போகிறோம். சகரியா 2:7-8. பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுத்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். போதும். அது போல மலையாளத்தில் என்ன இருக்கு? ஹே பாபேல் புத்திரியுடைய அடுக்கல் பார்ക്കുന്ന சீயோனை சாடி போവുക. അതിന് അടുത്ത വചനം, ഇതിനായിട്ട് എന്നെ മഹത്വകരിപ്പാനായിട്ട് നിന്നെ കവർച്ച ചെയ്തവരുടെ നടുവിൽ മഹത്വത്തിനായി എന്നെ അയച്ചിരിക്കുന്നു. അതാവത് നമ്മ என்ன செய்யணும்? நம்மளை கொள்ளையடிக்கிறவர்கள் பாபிலோன் புத்திரமாரும் புத்திரிமாரும். பாபேல் ஸ்பிரிட் என்ன செய்யணும்? நம்முடைய ஆவிக்குரிய அபிஷேகத்தை பிளண்டர் படும், கொள்ளையடிக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கர்த்தாவின் சைதன்யம் அது கவர்ச்சி செய்து போடும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை, அதிகாரத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆரோக்கியத்தை, வரும் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து போடும் பாபேல் ஸ்பிரிட், பாபிலோன் ஸ்பிரிட். அந்த பாபிலோன் ஸ்பிரிட்டிலிருந்து நீ வெளியே வந்தன்னா எல்லாவற்றிலும் தேவன் உன்னை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. பாபிலோன்னா என்னன்னு போன வாரம் 1-2 சொன்னேன். பாபிலோன் என்றால் விக்கிரக ஆராதனை நிறைந்த இடம். எது சொல்லுங்க? விக்கிரகம். அதாவது கையினால் செய்யப்பட்ட, பொன்னினாலும் வெள்ளியினாலும் மரங்களினாலும் சகலவித வஸ்துக்களினாலும் கைகளினால் செய்யப்பட்ட விக்கிரகங்கள் நிறைந்த தேசம்தான் பாபிலோன். அங்க முழுவதும் பூரணமாக 100% விக்கிரகத்தை ஆராதிக்கிறவர்கள் இருந்தார்கள். ஆகையினால்தான் அது நடுவிலிருந்து தேவனுடைய பிள்ளைகள், சீயோன் புத்திரன்மார், சீயோன் குமாரத்திகள் சாடி போகணும் வெளியே. ரெண்டாவது சொன்னேன், அந்த விக்கிரக ஆராதனையில் 2 உண்டு. ஒன்று கைகளினால் செய்யப்பட்ட விக்கிரகங்களை ஆராதிப்பது, இன்னொன்று பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை. ஆமென். വിഗ്രഹ ആരാധനയായ ദ്രവ്യാഗ്രഹം, അല്ലെങ്കിൽ ദ്രവ്യാഗ്രഹം എന്ന് പറയുന്ന വിഗ്രഹ ആരാധனை. ஸ்தோத்திரம். அதாவது மனுஷனுடைய வாழ்க்கையில் பணம் அவசியம், ஆனால் பணத்துக்காக வாழ்வது விக்கிரக ஆராதனை. எதுக்கெடுத்தாலும் ஏன் ஆராதனைக்கு வரல? வேலை. ஏன் ஆராதனைக்கு வரல? ஓவர் டைமு. ஏன் ஆராதனைக்கு வரல? பிஸ்னஸ்ஸு. ஏன் ஆராதனைக்கு வரல? ஏதாவது பணம் சம்பந்தமான காரியத்தையே நாம் சொல்லுவோமானால் உன் இருதயத்தில் ஆராதனையை விட வேலை இடம் பிடித்தால் அது விக்கிரகம். உன் வாழ்க்கையில் ஆராதனையை விட உன் சொந்தம், பெந்தம், கல்யாணமும் கர்மாந்திரமும் வீடு பிரதிஷ்டையும் இப்படிப்பட்ட உலக காரியங்கள் இடம் பிடித்தால் அது விக்கிரகம். ஆராதனை டைமில் நீ எங்கே போனாலும் அது நீ விக்கிரக ஆராதனைக்காரன் தான். ஆராதிப்பதற்கென்றே தேவன் நமக்கு ஒரு நாளை நியமித்திருக்கிறார். இதில் பாபிலோன் பிள்ளைகள், பிசாசின் மக்கள் அந்த ஆராதனை நாளில் தான் அவன் பால் காய்ச்சுவான், அந்த ஆராதனை நாள் தான் கல்யாணம் வைப்பான், அந்த ஆராதனை நாள் தான் பொண்ணு பார்க்க போவான், அந்த ஆராதனை நாள் தான் விசேஷம் வைப்பான். ஏன்னா அது பாபேல் ஸ்பிரிட் அதை செய்யும். அதை பின்பற்றி நீ போகக்கூடாது. அந்த நாள் யாருக்குரியது? ஆராதனை நாள். அதை சொன்னேன் உங்களுக்கு. முதல்ல வார்த்தை. ரெண்டாவது கர்த்தருடைய நாளை எப்படி எண்ணணும்? ஏசாயா 58:13 கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்தணும்னா
கர்த்தருடைய நாளை நீங்க என்ன செய்யணுமா? பரிசுத்த நாளை எல்லாரும் படிங்க பார்க்கலாம். மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் கீழே உள்ள ஆசீர்வாதம் ஃபுல்லாக உனக்கு வந்து பலிக்கும். அதாவது நீ என்ன செய்வ? கண்டிப்பாக மகிமையான வாழ்க்கை வாழுவாய், மகிமையை உன் வாழ்க்கையில் அனுபவிப்பாய். அல்லேலூயா. அதனை என்ன வெகுமானிக்கையும் செய்யும் என்கில் அதனை நல்ல கவனிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் அதை மானிக்கணும், அதை மகத்துவரிக்கணும். திவசம் அதான ஆராதனா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது எல்லாம் கடந்த வாரம் பார்த்தது. இன்னைக்கு இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அதே பாபிலோனு சம்பந்தப்பட்டது. அப்போ சீயோன் குமாரத்திகள்னா யாரு? சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும் யாருங்க? சீயோன் புத்திரர்கள், சீயோன் புத்திரிகள். இன்னைக்கு அந்த பாபேலுக்குள்ள இருந்து நீங்க எப்படி வெளியே வரணும்? இன்னொரு வசனத்தை நம்ம படிக்கலாம். எடுத்து படிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எரேமியா 50:8. பாபிலோன் நடுவிலிருந்து ஓடி கல்தேயரின் தேசத்தை விட்டு புறப்பட்டு மந்தையின் முன்னடக்கும் கடாக்களை போல் இருங்கள். ஆமென். பாபேல் நின்று ஓடி കൽദയ ദേശം വിട്ടു പോകുവിൻ. ആട്ടിൻ കൂട്ടത്തിന് മുൻപായി നടക്കുന്ന മുട്ടാടുകളെ പോലായിരിപ്പിൻ. பாபேலில் இருந்து ஓடணுமா? நான் ஏற்கனவே சொன்னேன், பாபிலோனுக்கு 4-5 பேர் இருக்கு. பாபிலோன்னாலும் ஒன்று தான், கல்தே தேசம்னாலும் ஒன்று தான், சினேயார் தேசம்னாலும் ஒன்று தான். இப்படி நிறைய நினிவேயும் அதோட சம்பந்தப்பட்டது தான். இப்படி பாபேல்னாலும் ஒன்று தான். ஆக இதிலிருந்து எப்படி ஓடணுமா? பாபிலோன் நடுவிலிருந்து ஆட்டுக்கடாக்களை போல சாடி ஓடிடணும். மந்தைக்கு மாதிரிகளாக இருக்கணுமா? எனக்கு கவனிங்க, கொஞ்சம் எனக்கு கவனிங்க. இன்னைக்கு அதனால தலைப்பு என்ன கொடுத்துருக்குன்னா, கர்த்தரின் கடாக்களே பாபிலோனை விட்டு ஓடுங்கள். அல்லேலூயா. யெகோவாவுடைய முட்டாடுகளே பாபேலில் நின்று ஓடுவின் அல்லது சாடி போகுவின். நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் இந்த கிராமங்களுக்கு போயிருந்தீங்கன்னா, மந்தைகள் போகும், ஆட்டு மந்தைகள் போகும்போது முன்னால் நடக்கிறது அந்த முட்டை ஆடு தான் நடக்கும். இந்த ஆட்டு கடாக்கள் முன்னால் நடக்கும். இதில் இங்கிலீஷில் சொல்லி இருக்கிறது என்ன அப்படின்னா, ரேம். ஆக அந்த ரேம் என்பது அது கோட்டுனா வெள்ளாடு. அது நம்ம மலையாளத்தில் கோலாடுன்னு வரையும்ல. ஆமென். தமிழில் செம்மறி ஆடுன்னா ரேம், செம்மறி கடா. திரும்ப அதை மனசில் வச்சுக்கணும், அப்போ தான் புரியும். ரேம்னா செம்மறி ஆட்டுக்கடா, கோட்டுனா வெள்ளாட்டுக்கடா. அதை கோலாட்டு கொற்றன்னு மலையாளத்தில் வரையும். பிரைஸ் தி லார்ட். இந்த ரேமை போல நம்ம என்ன செய்யணுமா? செம்மறி ஆட்டு கடாக்களை போல பாபேலை விட்டு ஓடி மந்தைக்கு முன்னால் நடக்கணுமா? அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, இந்த தம்பிமார் இருக்கிறீங்க, சகோதரிமார் இருக்கிறீங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு மாதிரியாக பரிசுத்தத்தில் முன்னால் நடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா. வழி நடத்துகிற செம்மறி ஆட்டு கூட்டமாக கடாக்களாக இருக்கணும். வெள்ளாட்டு கடாவில் செம்மறி ஆட்டுக்கடா. ஏன் செம்மறி ஆட்டுக்கடா ரேம்னு கர்த்தர் தெரிந்து கொண்டார் அப்படின்னால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும் பொழுதும் எப்படித்தான் வந்தார் தெரியுமா? செம்மறியாடாகவே வந்தார். lamb of God. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டிங்கிற இடத்துல lamb of God, அதை செம்மறி ஆடாகவே வந்தார். ஷீப்னு தான் எல்லா இடத்துலையும் எழுதியிருக்கும். எங்கெல்லாம் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற ஆடுகளை குறிக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஷீப்புன்னு தான் எழுதியிருக்கிறோம். ஷீப்புன்னு தான் எழுதியிருக்கோம். நாம் ஷீப் என்றால் செம்மறி ஆடுகள். என்னதுங்க? செம்மறி ஆடு. செம்மறி ஆட்டுக்கு நான் நிறைய சுபாவம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். இந்த செம்மறி ஆடை போலத்தான் இயேசுவும் பூமிக்கு வந்தார்.
இந்த கடாக்களை போல நீங்கள் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கணும். உன் குடும்பத்திற்கு நீயே ஆராதனைக்கு வரலன்னு வச்சுக்கியேன், உன் குடும்பத்தில் இருக்கவங்க மற்றவங்க வரமாட்டாங்க. அப்ப நீ ஆராதனைக்கு நடத்துகிற ஒரு ஆட்டுக்கடாவை போல உன் குடும்பத்திற்கு முன்னால் நின்று நடத்தணும். உன் வீட்டில் 4-5 பேர் இருக்காங்க, நீ தான் கொஞ்சம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, நீங்களே வரலன்னா ஆராதனைக்கு வரமாட்டாங்க, நீங்களே வரலன்னா ஜெபத்துக்கு வரமாட்டாங்க, நீங்களே பரிசுத்தமாக இல்லைன்னா அவங்க பரிசுத்தமாக இருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் எல்லாவற்றிலும் எக்ஸாம்பிளாக, மாதிரிகையாக, ஒரு மாடலான வாழ்க்கை, ரோல் மாடலான வாழ்க்கை வாழுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. மகிமை உண்டாகணும்னா ஆட்டுக்கடாக்களை போல ஓடி மற்றவர்களுக்கு முன்னாக, மந்தைக்கு முன்னாக நீங்கள் நடந்து காட்டணும். பரிசுத்தத்திலேயானாலும் சரி, வேத வாசிப்பிலேயானாலும். நீயே வீட்டில் பைபிள் படிக்காமல் இருந்தனா உன் கூட இருக்கிறவங்க ஒருத்தரும் பைபிள் படிக்க மாட்டான், உங்கள் வீட்டில் யாருமே பைபிள் படிக்க மாட்டாங்க. அப்போ அந்த வீடு அப்படியே சபிக்கப்படும். நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணலன்னு வச்சுக்க, உங்கள் வீட்டில் வேற யாரும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கர்த்தர் உங்களைத்தான் ஆட்டுக்கடாக்களாய் உங்கள் குடும்பங்களில் வைத்து இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நான் இந்த செம்மறியாட்டு கடாக்களை போல நான் சாடி போகணும் பாபேலை விட்டு. அப்படி வரும்பொழுது கர்த்தர் என்னை மகிமைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த செம்மறியாட்டுக்கடாவனுடைய ஒரு 2 கேரக்டரை மட்டும் நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். இது முதல்ல எங்கே வருதுன்னு சொன்னால், சூத்ரம் ஆதியாகமம் புஸ்தகம், அதாவது ஜெனிசஸ், உற்பத்தி, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த கொண்டுக்கிட்டு போகிறார். அங்கே போய் ஆடுகள்லாம் கொண்டு போகல, ஈசாக்கும் ஆபிரகாம் மட்டும். 22:13 எழுதிக்கங்க. ஆதியாகமம் 22:13. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே பலிபீடம் கட்டியாச்சு, ஆடு இல்லை. மேலே போகும்போது ஈசாக்கு ஆபிரகாம் பார்த்து கேட்குறாரு, என் தகப்பனே, எல்லாம் இருக்குது, கத்தி இருக்குது, தீ இருக்குது, விறகு இருக்குது, ஆடு இங்கே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லிட்டு அவர் போகிறாரு. அதே போல் அங்கே போய் பலிபீடத்தை கட்டி விறகெல்லாம் அடுக்கி ஈசாக்கை கையை காலெல்லாம் கட்டி அந்த பலிபீடத்தின் மேலே வச்சு வெட்டுவதற்கு கத்தி எடுக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், ஒரு பிள்ளையாண்டன் மேலே கை போடாத, நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்து கொண்டேன்னு சொல்லும் பொழுது ஆபிரகாம், இப்போ 22:13, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே, அதாவது முள்ளு செடியில் அது என்னன்னா திக்கான முள்செடியில் புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். മലയാളത്തിൽ ഒന്ന് വായിക്കാം. അബ്രഹാം തലപൊക്കി നോക്കിയപ്പോൾ പിമ്പുറത്ത് ഒരു ആട്ടുകൊറ്റൻ കൊമ്പ് കാട്ടിൽ പിടിപെട്ട് കിടക്കുന്നത് കണ്ടു. അബ്രഹാം ചെന്ന് ആട്ടുകൊറ്റനെ പിടിച്ച് തൻ്റെ മകന് പകരം ഹോമയാഗം കഴിച്ചു. நல்லா கவனிங்க. அந்த அதுக்கு இங்கிலீஷில் கரெக்டாக எழுதியிருக்கு ரேம். என்ன எழுதியிருக்குன்னு சொல்லுங்க. இங்கிலீஷ் பைபிளில் அது என்ன எழுதியிருக்கும்? ரேம்னா அப்படின்னா என்ன டிரான்ஸ்லேஷன் இருந்திருக்கணும்னா, Amen. Behold, behind him a ram caught in a thicket by his horns. கொம்புகள்லாம் சன்னல் பின்னலான முள்ளுகளில் சிக்கி இருக்கிற ஒரு செம்மறியாட்டு கடாவை கர்த்தர் அங்கே ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. இது எதை குறிக்கும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக அவர் தலையில் என்னத்தை சூட்டினாங்க? முள்ளு முடியை சூட்டினார்கள் அல்லவா? முள்ளு கொண்டுள்ள முடிகளை சூட்டினார் அல்லவா? அந்த அதேதான் அங்கே அவர் ஆட்டுக்கடாவாய் முள்ளுகளுக்குள் நடுவிலே கொம்புகள் சிக்கி கொண்ட ஆட்டுக்கடாவாய் தேவன் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா. அதாவது மற்றவர்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்தப்படுகிறது செம்மறியாட்டு கடா. செம்மறியாட்டு கொம்பு பார்த்துருக்கீங்களா? செம்மறியாட்டு கடா, வெள்ளாட்டு கடா, ரெண்டையும் சரியாக பார்த்துருந்தேன்னு தெரியும். வெள்ளாடு கடாவுக்கு கொம்பு எப்படி இருக்கும் தெரியுமா? நேர மேலாக்க தான் இருக்கும். ஆனால் செம்மறியாட்டு கடா கொம்பு எப்படி இருக்கும்? நல்ல வயசான கடாலாம் பார்த்தீங்கன்னா திருக்கி 2-3 சைஸ் இப்படி 2 பக்கம் திருகி இருக்கும். அந்த இதான் செம்மறியாட்டு கடா வர்க்கங்கள். இது கோலாடு அல்ல, இதுக்கு கோட் அல்ல. இதை வச்சு தான்
இப்படிப்பட்ட ஆடைத்தான் அன்றைக்கு அவங்களுக்கு பலி செலுத்தினான் ஆபிரகாம். அதுபோல நீங்களும் உங்கள் வீட்டிற்கு ரட்சிப்பை கொடுக்கிற ஆட்டுக்கடாக்களாய் மாற வேண்டும். நீங்கள் தான் உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்புக்கு காரணமாக இருக்கணும். உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்க, ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்தில் போனவங்க நிறைய பேர் இருக்கலாம். யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க பிள்ளைகளாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், மருமக்களாக இருக்கலாம், பேர பிள்ளைகள், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் இவர்களுக்கெல்லாம் ரட்சிப்பை கொடுக்க வேண்டிய செம்மறியாட்டு கடாக்களாய் குடும்பத்திற்கு முன்னால் நீங்கள் நடக்க வேண்டும். முன்மாதிரியாக இருக்கணும். அப்போதாங்க மகிமை உண்டாகும். அப்போதான் மகிமை உண்டு. ஆட்டுக்கடாக்களை போல சாடி வரணும் ஆராதனைக்கு. நீங்கள் ஆராதனைக்கு முன்பந்தியில் இருக்கணும். அப்பொழுது உன் குடும்பத்திற்கு தேவனுடைய விசேஷித்த ஷைனிங், ஒரு பிரகாசம், ஒரு விசேஷித்த வல்லமை, சக்தி உன் வாழ்க்கையில் இறங்கி நீ தொடுகிற தண்ணீரிலும் தேவனுடைய மகிமை வெளிப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? நீ தொடுகிற தண்ணீரிலும், நீ ஆக்கிற சமையலிலும், நீ பண்ணுற குக்கிங்கிலும், நீ வைக்கிற ரசத்திலும், நீ வைக்கிற சோறிலும், நீ வைக்கிற கூட்டானில் பொரியலிலும் தேவன் ஒவ்வொரு காரியத்திலும் தன்னுடைய மகிமையை, வல்லமையை, விசேஷித்த கிருபையை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அடுத்தது இந்த செம்மறியாட்டு கடாவினுடைய கொம்பு தான். நீங்கள் யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக்கங்க. அடுத்தது ஒன்றை பார்த்துட்டு அடுத்த 2 காரியத்தை பார்ப்போம். யோசுவாவின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் எரிகோ கோட்டையை சுற்றி எக்காலம் ஊத சொன்னார் ஆண்டவர் 7 நாள். ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை ஊதிட்டு 7ஆவது நாள் காலையிலேருந்து 7 தடவை ஊதணும். அப்போ எரிகோ மதில் இடிஞ்சு விழும், நீங்கள் எரிகோ பட்டணத்தை பிடிப்பீர்கள் என்று சொல்லி ஒரு மகிமையான யுத்தத்தை கர்த்தர் நடத்துகிறார். அதான் சொல்கிறல, அது மகிமைன்னா என்னன்னு இப்போ பாருங்க. விசேஷித்த சக்தியும் பலமும், கர்த்தருடைய விசேஷித்த பவரும் சக்தியும் பலமும் வல்லமையும் எங்கே வெளிப்படுகிறதோ அது தேவ மகிமை வெளிப்படுகிற இடம். அல்லேலூயா. அங்கே ஆபிரகாம் வாழ்க்கையில் விசேஷித்த மகிமை. ஈசாக்கு மரிக்க வேண்டிய இடத்துல அந்த ஆடு வந்து மரித்தது. இங்கே என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே 7 கொம்பு எக்காலங்களை ஊதணும்னு சொன்னார் ஆண்டவர். என்ன சொன்னார்? 3ஆம் வசனத்தில் யோசுவா 6:3 படித்து பாருங்க. யோசுவா 6:3-4 படிங்க. 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பதாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வரக்கலாம். அது தேவையில்லை. மலையாளத்தில் ஒன்று வாங்கிക്കാം. 7 പുരോഹിതന്മാർ ആട്ടിൻ കൊമ്പ് കൊണ്ടുള്ള 7 കാഹളം പിടിച്ചുകൊണ്ട് പെട്ടകത്തിന്റെ മുമ്പിൽ നടക്കണം. ആമേൻ. போதும். ஆட்டுக்கடாவின் கொம்பு. அது இங்கிலீஷில் அழகாக எழுதியிருக்கும். இங்கிலீஷில் என்ன எழுதியிருக்கும் தெரியுமா? இங்கிலீஷில் அழகாக இருக்கும். The trumpet of ram's horn அப்படின்னு எழுதியிருக்கும். அந்த எழுதியிருக்கு பார்த்தீங்களா? 7 priests shall bear before the ark 7 trumpets of ram's horn. ராம்னா செம்மறி ஆட்டுக்கடாவினால் செய்யப்பட்ட கொம்பு. எதுங்க? செம்மறி ஆட்டுக்கடாவினுடைய கொம்பு தான் வளைஞ்சிருக்கும். அதில் எக்காலம் செஞ்சு ஊதும் பொழுதுதான் அங்கே தேவ மகிமை எரிகோ பட்டணத்தில் வெளிப்படும். உங்கள் குடும்பத்தில் வெளிப்படணும்னா அப்போனா என்ன செய்யணும்? 7 கொம்பு வேணும்னா எத்தனை ஆட்டுக்கடாக்கள் கொல்லப்படணும் சொல்லுங்க பார்ப்போம். 7 கொம்பு வேணும்னா எத்தனை ஆட்டுக்கடாவை கொல்லணும்? கொன்னா தானே அந்த கொம்பை எடுக்க முடியும் தலையிலிருந்து. அப்படியே ஃபுல்லாக எடுக்கணும்ல, தலையை வெட்டி தான் எடுக்கணும். அப்போ 7 கொம்பு வேணும்னா எத்தனை ஆட்டுக்கடாவை கொல்லணும்? 3 4 ஆட்டுக்கடாக்கள் அங்கே உயிர்ச்சி ஜீவன் பலியாக அர்ப்பணிக்கப்படணும். 4 என்பது இந்த உலகத்தினுடைய 4 டைரக்ஷனையும் குறிக்கும். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து கல்வாயிலே தொங்குன போது, கொல்கதா மலையிலே, கால்வரி சிலுவையிலே, உலகத்தின் மையப்பகுதியிலே தொங்குன போது இந்த உலகத்தின் 4 திசைகளுக்கும் அவர் இரட்சகராய் வெளிப்பட்டார். அல்லேலூயா. நீயும் அப்படித்தான். நல்ல கவனிங்க. நீங்கள் பாபேலை விட்டு ஓடி செம்மறியாட்டு கடாக்களை போல இருக்கணும்னு அர்த்தம் என்னன்னா,
உங்கள் வீட்டை சுற்றிலும் இருக்கிற 4 திசைக்கும் நீங்கள் மகிமையை கொண்டு வருகிற மக்களாக இருக்கணும், சாட்சி உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். வேலை ஸ்தலத்திலையும் எந்த டைரக்ஷனில் போய் உங்களை 4 திக்கிலையும் கேட்டாலும் அந்த குடும்பமா, அந்த சகோதரியா அவங்க பரிசுத்தம், அவங்க குடும்பமா கர்த்தருக்கு பரிசுத்தம், அவங்க வீட்டில் உள்ள டிவியா கர்த்தருக்கு பரிசுத்தம், அவங்க வீட்டில் உள்ள பிள்ளைகளா கர்த்தருக்கு பரிசுத்தம், அவங்க வீட்டில் உள்ள மக்களா பேர பிள்ளைகளா கர்த்தருக்கு பரிசுத்தம். ஆமேன். அவர்களாம் ஆராதிக்கிற இதில் நல்ல பிள்ளைகள், தேவனுக்கு சாட்சி உள்ள பிள்ளைகள்னு சொல்லி 4 பக்கமும் நம்மளை குறித்து சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தேவ மகிமை வெளிப்படும். திரும்பவும் சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு சாட்சிக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் பாபேலை விட்டு பாபிலோனை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் என்ன செஞ்சாலும் அது வாய்க்கும். திரும்பவும் சொல்கிறேன், உன் வருமானம் எவ்வளவுங்கிறதுலாம் கர்த்தருக்கு தேவையில்லை. மாதம் உள்ள ஒரு 5000 10,000 பிரச்சனை இல்லை. அந்த 5000 10,000 50,000 1 லட்சமாய் ஆசீர்வதிப்பதற்கு தேவ மகிமை போதுமானது. தண்ணியை திராட்சரசமாக்குவதற்கு கர்த்தருடைய வல்லமை போதுமானது. அப்படியானால் உன் வருமானத்தை ருசியுள்ளதாய் பெருக பண்ணுவதற்கு கர்த்தருடைய வல்லமை போதுமானது. 5 அப்பத்தை கொண்டு 20,000 25,000 பேரும் சாப்பிடுவதற்கு தேவனுடைய வல்லமையின் கரம் ஆசீர்வதிப்பதற்கு போதுமானது. அதுதான் மகிமை. அதுபோல உன்னுடைய வருமானம் சிலதாய் இருந்தாலும் அது 10,000 மடங்காய் பெருக பண்ணுவதற்கு கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். ஆனால் என்ன செய்யணும்? நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்டுக்கடாவாக இருக்கணும்? செம்மறி ஆட்டுக்கடா. எங்கே விட்டு வெளியே ஓடி வரணும்? பாபிலோனை விட்டு. பாபிலோன்னா முதல்ல என்ன சொன்னோம்? விக்கிரக ஆராதனை. 2வது பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை. பணத்திற்காகவே வாழுகிற கூட்டம். கோடிக்கணக்கிலையும் கர்த்தர் உனக்கு வெள்ளியும் பொன்னையும் கர்த்தருடையது தான். உனக்கு வெள்ளியும் கொடுக்கலாம், பொன்னையும் கொடுக்கலாம், வீடுகளை கொடுக்கலாம். இந்த பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது தான். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவர் கையிலிருந்து தான் வருகிறது. ஸ்தோத்திரம். எல்லாம் உனக்கு கொடுப்பார். ஆனால் இருதயம் எதில் தான் இருக்கணும்? கர்த்தரில் தான் இருக்கணும். உனக்கு கொடுக்கப்பட்ட பிஸ்னஸ்லையோ பொன்னிலையோ பொருளிலையோ ஆஸ்தியிலையோ வீட்டிலையோ வீட்டை குறிச்சே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, காரை குறிச்சே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, பிஸ்னஸை குறிச்சே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, கிடைக்கப்பட்ட பொன் வெள்ளிகளை குறித்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. கொடுக்கிற தேவனை குறித்து பேசுகிற மகனாய் மகளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கொடுக்கிறவைகளை குறித்து பேசுகிற மகனாய், கொடுக்கிற கர்த்தரை குறித்து பேசுகிற மகனாய் மகளாய் காணப்படணும். இன்னைக்கு இன்னொரு 2 காரியத்தை சிம்பிளாக சொல்கிறேன். பாபேல்னு சொன்னால் அர்த்தம் என்ன? வேகமாக படிக்கலாம். பாபேல் என்றால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 9ஆம் வசனத்தை நாம் ஒன்று வாசிக்கலாம். ஆதியாகம் ஜெனிசஸ் 11th chapter 4 and 9. உல்பத்தி 11 4 9. பின்னும் அவர்கள் நான் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும், எப்படி நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். 9ஆம் வசனம். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியினால் அதன் பெயர் பாபேல் என்னப்பட்டது. கர்த்தர் அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் அவர்களை சிதறி போக பண்ணினார். ஆமென். വരുവിൻ നാം ഭൂതലത്തിലൊക്കെയും நல்ல அந்த வசனத்தை கவனிங்க. ഒരു പട്ടണവും ആകാശത്തോളം എത്തുന്ന ഒരു ഗോപുരവും പണിക, നമുക്കൊരു പേരും ഉണ്ടാക്കുക എന്ന് നമുക്ക് പേരുണ്ടാക പണുവോം എന്ന് അവർ പറഞ്ഞു. സർവഭൂമിയിലെയും ഭാഷ യഹോവ അവിടെ വെച്ച് കലക്കി കളയുകയാൽ അതിന് ബാബേൽ എന്ന് പേരായി. அவர்களெல்லாம் பூமியின் மீது என்ன பண்ணார்கள்? பூதலத்திலெங்கும் அவர் சின்னிச்சு களഞ്ഞു. அடுத்தது பாபேல்னா அர்த்தம் என்னன்னா, தேவன் மனிதர்களை பாஷைகளை கலக்கி தாறுமாறாக்கி பூமியின் மீதெங்கும் சிதறை போக பண்ணின இடம் பாபேல். அல்லேலூயா. ஏன் பாபேல் அதை செஞ்சாரு? அதுதாங்க பாபிலோன்னு. ஏன் பாபேல் அதை செஞ்சாருன்னா, அவங்க ஒரு காரியம் சொல்றாங்க. ஜனங்களுக்கு எல்லாம் அந்த நாட்களில் ஒரே பாஷை தான் இருந்தது.
அவங்க ஒரு சமபூமியை, ஒரு பிளைன்ஸ் பெரிய இடத்துக்கு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீ நம்ம எங்கேயும் செதறி போகக்கூடாது, நம்ம ஒரு கட்டடம் கோபுரம் கட்ட போகிறோம். அந்த கோபுரம் எவ்வளோ உயரம் இருக்கணும், வானத்தை போய் தொடணுமா. எங்கே போய் தொடணுமான்னு சொல்லுங்க சொல்லுங்க. அவனுடைய இருதயத்தில் என்ன வருது? பெருமை, ஒரு நிகழத்துவம், ஒரு அகங்காரம். நம்ம கற்ற கோபுரம் எங்கே போகணும்? வானத்தை போய் தொடரும். வானம் யாருடையது? பூமி தான் மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். வானம் கர்த்தருடைய சிங்காசனம். வானம் கர்த்தருடைய சிங்காசனம். இவன் கெட்டி கட்டடம் கட்டியே எங்கே போகலான்னு நினைக்கிறான். தேவனுடைய வாசஸ்தலம் வரைக்கும் எட்டிடலான்னு இவன் சுய பலத்தை நம்புறான், சொந்த சக்தியை நம்புறான். ரெண்டாவது அதில் ஒரு வார்த்தையை சொல்றான், நமக்கு பேர் உண்டாக செய்யணுமா. என்னதுங்க? நமக்கு பேர் உண்டாக்கணும். நமக்கு ஒரு பேர் வேணும். பேருக்காக, புகழுக்காக, அதாவது என்ன, சுய புகழ்ச்சி, செல்ஃப் ப்ரைடு. என்ன எல்லாரும் புகழணும், என்ன எல்லாரும் பெருமையாக பேசணும். யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் மூஞ்சி சுருங்கிற இஞ்சி தின குரங்கு மாதிரி ஆயிரும். எப்போ எல்லாரும் பேசி, ஐயோ அவளா, அவனா, அந்த சிஸ்டரா, அந்த பாஸ்டரா, அவனா இவனா, அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால் மூஞ்சி நல்லா இருக்கும், முகம் நல்லா இருக்கும். ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா போதும், அப்படி மூஞ்சி இஞ்சி தின குரங்கை விட கேவலமாக குட்டி பிசாசு மாதிரி ஆயிரும். ஒரே ஒரு வார்த்தையில். அது இன்னும் மனம் திரும்பாத கூட்டம், அது இன்னும் மனம் திரும்பாத கூட்டம். பேர் வேணும், புகழ் வேணும், என்னை எல்லாரும் பாராட்டணும், என்னை எல்லாரும் உயர்த்தி சொல்லணும். இன்னும் சிலர் சொல்லுவாங்க, உயர்த்தி சொல்லலனாலும் பரவாயில்ல, என்னை தாழ்த்தி சொல்லக்கூடாது. தாழ்த்தி சொன்னாலும் தேவ மகிமை வெளிப்படணும். கர்த்தர் என்ன செஞ்சார்? கர்த்தர் என்ன செஞ்சார்? பிலிப்பியர் 2 நம்ம என்ன எழுதியிருக்கு? அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி சிலுவையின் மரண பரிந்தம் தம்மை தாழ்த்தி சொன்னாலும் ஒரு மாதிரி சொன்னாலும் உனக்குள்ள பிசாசு வரக்கூடாது. தாழ்த்தி சொல்லாமல் இருந்தப்போ உயர்த்தி சொல்லலாம் பரவாயில்ல. தாழ்த்தியும் இயேசு கிறிஸ்துவ உயர்த்தியே சொல்லலை, தாழ்த்தியே தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. காரி துப்புனாங்க, பிசாசு பிடிச்சவனாங்க, ஜனங்களை வஞ்சிக்கிறவனாங்க இல்லையா. நிறைய காரியங்களை பொய் சொல்கிறானாங்க, நிறைய பேல் சுபுகளை கொண்டு பிசாசுகளை துரத்துக்கிறானாங்க. அவரை உயர்த்தியே சொல்லவே இல்லை, தாழ்த்தியே தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சூழ்நிலையிலும் இந்த பாபேல் என்று சொன்னால் பெருமை இருக்கிற இடம், அகங்காரம் இருக்கிற இடம், புகழ்ச்சி இருக்கிற இடம். இதுதான் பிசாசு லூசிஃபர்கிட்ட வந்துச்சுங்க. உயர்த்தி சொல்லணும்னா மூஞ்சி சுருங்குதுன்னா லூசிஃபர் உள்ள இருக்குன்னு அர்த்தம். தாழ்த்தி சொல்லும் பொழுது அப்படி மூஞ்சி இஞ்சிதுன்னா குரங்கு மாதிரி மாறுதுன்னா என்ன அர்த்தம்? ஆமாம், இயேசுவை தாழ்த்தின போதும் அவர் பொறுமையாயிருந்தார். அவர் நியாயம் எடுபட்டு போயிற்று. என்னெல்லாமோ பொய்யான குற்றச்சாட்டுகளை அவர் மேல் வைத்தார்கள். அவர் என்ன சிலுவையில் தொங்கும் போது கூட இவன் கிறிஸ்துவானால் என்ன செய்யட்டும், இறங்கி வரட்டும், தன்னைத்தானே ரட்சித்து கொள்ளட்டும், அப்பொழுது நாங்கள் இவனை நம்புவோம், தன்னைத்தான் ரட்சிக்கட்டும், எங்களையும் ரட்சிக்கட்டும், என்னெல்லாம சொன்னாங்க. தலையில் வந்து முகத்தில் காரி துப்புனாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? ஒன்றும் செய்யலாலும் பரவாயில்ல, என் முகத்தில் துப்பினாலும் அங்கே துப்பினாலும் தேவனுடைய சுபாவத்தை நாம் வெளிப்படுத்தும் பொழுது பாபேலை விட்டு வெளியே வந்திருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா பாபிலோன் ஸ்பிரிட்டு இன்னும் உனக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். அது உன் குடும்பத்திலே ஆகட்டும், இல்லைன்னா வேலை ஸ்தலத்திலே ஆகட்டும், ஊழியத்திலே ஆகட்டும், எந்த இடத்திலே ஆகட்டும், பிரைஸ் தி லார்ட். நீ பாபிலோனை விட்டு வெளியே வரணும்னா உன்னுடைய இருதயம் ஆக்கிரகிக்குது. பார்த்தியா, உங்களுடைய இருதயம் விரும்புதில்லை 4 பேர் நல்லது சொல்லணும். நல்லது சொல்லட்டாலும் என்ன கெட்டது சொல்லக்கூடாது. நல்லது சொல்லட்டாலும் கெட்டது கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதுதான் கிறிஸ்துவுக்கு வந்தது. அந்த கெட்டதை சொல்லும் போதும் தாழ்மை எங்கே இருக்கோ அவர்கள் எதை விட்டு வெளியே வந்தவங்க? பாபிலோன் ஸ்பிரிட்டை விட்டு வெளியே வந்தவங்க. அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் தான் தேவன் மகிமையை காட்ட முடியும். பெருமையை விட்டு வெளியே வரணும், தற்புகழ்ச்சியை விட்டு வெளியே வரணும். எல்லாரும் என்ன நல்லா பேசணும், இல்லைன்னா பேசாமையாவது இருக்கணும். அந்த பேசாமையாவது இருக்கணுங்கிறதே ஸ்பிரிட் ஆஃப் பாபேல் தான். அது லூசிஃபருடைய ஒரு ஆவி தான். குறை சொன்னால் அந்த ஆவி வெளியே வந்துடும்.
ஆகையினால நமக்கு ஒரு பேர் உண்டாகணும். ஆமாம், என் பேர் எல்லாருக்கும் தெரியணும். அதுக்காகவே சில நேரம் சில காரியங்களை சில சகோதர சகோதரிகள் செய்கிறது உண்டு. காணிக்கை கொடுக்கிறவர்கள் சிலர் அதை செய்வதுண்டு, ஜெபிக்கிறவர்கள் சிலர் அதை செய்வதுண்டு, பைபிள் படிக்கிறவர்கள், போட்டி பரீட்சை எழுதுகிறவங்களுக்கு கூட பேரு புகழுக்கு தான் உள்ள வந்து பரிசு வாங்கணும், கைதட்டணும். இல்லைன்னா அது அன்னைக்கு கொடுக்காம விட்டுற ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்குனோம்னா என்ன, அவங்க கனம் பண்ணலை, நான் அப்படி கஷ்டப்பட்டேன் இப்படி கஷ்டப்பட்டேன். இயேசு கஷ்டப்பட்டதை விட யாரும் இந்த பூமியில் கஷ்டப்படலை. இயேசு கஷ்டப்பட்டதை விட யாரும் கஷ்டப்படலை. நாங்கள் அப்படி உன்னை யாரும் கஷ்டப்பட்டு படிக்க சொன்னால் அப்போ ப்ரைஸுக்கு தான், 4 பேர் கைதட்டணுங்கிறதுக்கு தான். இந்த எண்ணங்கள் எல்லாம் இருக்கிற வரைக்கும் மகிமை வராதுங்க. கண்டுக்கிட்டாலும் கண்டுக்கிடலைனாலும், யார் உயர்த்தினாலும் தாழ்த்தினாலும், யார் பெருமையாக பேசினாலும் தாழ்த்தி பேசினாலும், கிறிஸ்துவனுடைய சுபாவம் நம்மில் வெளிப்படணும். அல்லேலூயா. நல்லவன் சொன்னாலும், நல்லவன் சொல்லாமல் போய் கெட்டவன் மாத்திரமே சொன்னாலும், ஜனங்களை வஞ்சிக்கிறவன் சொன்னாலும், என்ன சொன்னாலும் நமக்குள்ள பாபேல் ஸ்பிரிட்டு வரக்கூடாது. சொல்லலைன்னா போ, நீ சொன்னால், நீ உயர்த்தி சொல்கிறதுனால நான் உயர்ந்து போக போகிறதும் இல்லை, நீ தாழ்த்தி சொல்கிறதுனால நான் தாழ்ந்து போக போகிறதும் இல்லை. கர்த்தர் தான் நம்மளை உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவரும். ஆகையினால கோபுரம் கட்டுதலை விட்டு, தன்னுடைய சுய புகழ்ச்சியையே யோசித்து கொண்டு இருக்கிறத விட்டு, இயேசுவின் தாழ்மையை தரித்தவர்களாக நாம் வெளியே வரணும். என்ன செய்யணுங்க? இயேசு கிறிஸ்துவனுடைய தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்கள் பாபேலை விட்டு வெளியே வந்தவர்கள், பெருமையை விட்டு வெளியே வந்தவர்கள், தற்புகழ்ச்சியை விட்டு வெளியே வந்தவர்கள். அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய மகிமையை அனுபவிப்பார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் செய்தி கேட்குறதோடு கிடையாது, மாறணும். ஆமாம், எத்தனை செய்தியை எத்தனை இடம் கேட்டாலும் மாறாதவங்க நிறைய பேர் உண்டு. அது கர்த்தர் அதெல்லாம் எழுதி வச்சிருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது நான் நினைக்கிறேன். பாபிலோன் என்றால் எடுக்கலாம். எரேமியா 51:7. எரேமியா 51:7. பாபிலோன் என்றால் மதுபானங்கள் நிறைந்த இடம், போதை பொருட்கள், லாகிரி வஸ்துகள், மயக்க மருந்துகள் நிறைந்த இடம் பாபிலோன் தேசம். பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம். அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினது. அதன் மதுவை ஜாதிகள் குடித்தார்கள். ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள். மலையாளத்தில் அழகா இருக்கு பாருங்க. அவருக்கு பிராந்து பிடிச்சுன்னு இருக்கும். பாபேல் யெகோவയുടെ കയ്യിൽ സർവ്വ ഭൂമിയെയും ലഹരി പിടിപ്പിക്കുന്ന പൊൻപാന പാത്രമായി ജാതികൾ അതിലെ വീഞ്ഞു കുടിച്ച് അവർക്ക് ഭ്രാന്ത് പിടിച്ചു. ലഹരി அழகா சொல்லியிருக்கு. போதைகளும் மதுபானங்களும் மயக்க மருந்துகளும் நிறைந்த இடம். அதை விட்டு வெளியே வரணும். நீங்க சொல்லலாம், நாங்கெல்லாம் தண்ணி அடிக்கிறது இல்லை, பீடி அடிக்கிறது இல்லை, நாங்கெல்லாம் கஞ்சா குடிக்கிறதுலாம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற புது விதமான போதை என்ன தெரியுமா? லாகிரி வஸ்து, செல்ஃபோனு. என்ன சொல்லுங்க? செல்ஃபோன். போதை பிடிச்ச மாதிரி, சாராயம் குடித்த மாதிரி தான் சில பிள்ளைகள்லாம் உட்காந்து அதை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும். இல்லை, இவனாவது சாராயம் குடிக்கிறவனாவது சாயங்காலம் மட்டும்தான் குடிச்சிட்டு வந்து ராத்திரி அகல பண்ணுவான். சில பிள்ளைகள் காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் செல்ஃபோன்லேயே இருக்கும். அது பிசாசு, அது பாபேல் ஸ்பிரிட்டு. பிராந்து பிடிச்சிருக்கும். செல்ஃபோனை பிடுங்கிட்டா கடந்து கத்தும் போது என்ன செய்யணும் தெரியுமா? எவ்வளவு அடிக்கணுமோ அடித்து சரி பண்ணணும். அழுக நிறுத்துற வரைக்கும் அடித்து சரி பண்ணணும். உன் பிள்ளையை நீ காப்பாற்றிட்டேன்னு அர்த்தம். இல்லைன்னா அது வட்டு பிடிச்சி கண்ணு தெரியாமல் போய் மூளை குழம்பி ஒரு நாள் பைத்தியமாக அலையும். நீ ஆஸ்பத்திரியாக தூக்கிட்டு அலைவார். இன்னும் கொஞ்ச நாளில் வேண்டாம் பாருங்க, நிறைய அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. படுத்துக்கிட்டு பார்க்குறது ரொம்ப ஆபத்தானது. மூளை அப்படி ஒரு சைடு நின்றுச்சுன்னா அதோட கண்ணு காலி, இல்லைன்னா மூளை மெண்டலாயிரும். செல்ஃபோன், கம்ப்யூட்டர், இன்னைக்கு சீரியல், இதெல்லாம் போதை பொருள் மாதிரி. பொம்பளை பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கு போதை. சிலருக்கு பூ வச்சே ஆகணும்.
பூ அது ஒரு சாராயம் மாதிரி, மதுபானம் மாதிரி, பொட்டு வச்சே ஆகணும். கல்யாண வீட்டுக்கு எங்கேயாவது போனால் இங்கே தான் பாஸ்து வரமாட்டேன், என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் செய்யணும். அந்த ஸ்பிரிட் எல்லாம் பாபேல் ஸ்பிரிட். பொட்டு வைக்கணும், பூ வைக்கணும், அப்படி ஆடணும், இப்படி ஆடணும், 4 பேர் நம்மளை கல்யாண வீட்டில் பார்க்கணும், யாரும் நம்மளை ஒரு மாதிரி பேசிடக்கூடாது, ஏன் நீங்கள்லாம் இப்படியா அப்படின்னு கேட்டுறக்கூடாது. அப்படி கேட்கும்போது தாம்மா நீ ஆட்டுக்கடா கேட்கணும். நாங்கள்லாம் மந்தைக்கு முன்னடக்கிற கடாக்கள். நாங்கள் பாபேலில் உள்ளவர்கள் அல்ல, பாபிலோனில் உள்ளவர்கள் அல்ல. அந்த ஸ்பிரிட் எங்களுக்கு கிடையாது, அதெல்லாம் வேண்டாம். அந்த மயக்கம், பூ மயக்கமும் பொட்டு மயக்கமும் லொட்டு மயக்கமும் எங்களுக்கு தேவையில்லை. டிவி மயக்கமும் சினிமா மயக்கமும் செல்ஃபோன் மயக்கமும் எங்களுக்கு இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறீங்க, எப்படி இருக்கிறீங்க? போதை பிடிச்சு உட்கார்ந்துருக்கு, பிராந்து பிடிச்சு உட்கார்ந்துருக்கு, வட்டழகி உட்கார்ந்துருக்கு, பைத்தியம் பிடிச்சு உட்கார்ந்துருக்கு. அதை பிடிங்கிட்டா சில பிள்ளைகளுக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி, பேய் பிடிச்ச மாதிரி கத்தும். பார்த்துருக்கீங்களா? அதுதான் பாபிலோன் பிசாசு. ஏன்னா பாபிலோன்னால என்னமா, நீங்கள் வெளிப்படுத்தின விஷயத்தில் 18:2 பார்த்தீங்கன்னா தெரியும், அது பேய்களின் குடியிருப்பான். பிசாசு பூதங்களுடைய வாசஸ்தலம். வெளிப்படுத்தல் 18:2 படிக்க வேண்டாம், நீங்கள் போய் வீட்டில் போய் படிச்சுங்க. அது பேய்களுடைய குடியிருப்பும், சகல அசுத்தாத்மாக்களுடைய தடவர போலையா, ஜெயிலு போலையாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மதுபானம் நிறைந்த இடம், போதைகள் நிறைந்த இடம். எதில் மயங்கி கிடக்கிறோன்னு பாருங்க, எதில் பிராந்து பிடிச்சிருக்கோம். சிலருக்கு ட்ரெஸ்ஸுன்னா பிராந்து, வட்டு இழகி எடுத்துக்கிட்டே இருக்கணும். சேலை துணிமணின்னா பைத்தியம் பிடிச்சிரும். அதை எடுத்துத்தா, இதை எடுத்துத்தா, அதை எடுத்துத்தா, இதை எடுத்துத்தா. சில பயல்களுக்கு சில பொருட்கள் பிராந்து பிடிச்ச மாதிரி. பைக்கு பிராந்து கொஞ்சம் பேர்கிட்ட இருக்குது. பைக்கு வேணும். என்ன வேணும்? பைக்கு. ஆமேன். அது இல்லைன்னா அவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி, பேய் அடித்த மாதிரி இருப்பான். வீட்டில் ஒரே பிசாசின் பிள்ளையாக தான் இருப்பான். இதெல்லாம் விட்டு வெளியே வரணும். கர்த்தர் கொடுக்கும்போது வாங்கணும். அப்பா அம்மா கிட்ட சண்டை போடக்கூடாது. உனக்கு ஆசைன்னா நீ படித்து வேலைக்கு போய் சம்பாதிச்சு உன் சொந்த காசில் என்ன வாங்கணும்? பைக்கோ காரோ என்ன வேணாலும் வாங்கிக்கணும். பிரைஸ் தி லார்ட். இந்த மயக்கம் இப்படி பிராந்து பிடிச்சி லகரி பிடிச்சி நிறைய பேர் இருக்கான். கஞ்சாவில் இருக்குது, போதையில் இருக்குது, மயக்க மருந்தில் இருக்குது, மதுபானத்தில் இருக்குது, பான்பராக்கு. இன்னைக்கு வட இந்தியாக்காரனுங்க இங்கே வந்தானுங்க, ரோடு ஃபுல்லாக கஞ்சாவும் பான்பராக்கையும் ஒன்றையும் போட்டு கொயினின்னு போட்டு சவைக்கிறத நிறைய கஞ்சா வியாபாரிகளே அவனுங்களாயிட்டான். நம்ம மூணாறு பாபிலோன் மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு வேசித்தனம் நிறைஞ்ச இடம், மதுபானம் நிறைஞ்ச இடம், கஞ்சாவும் மயக்க மருந்துகளும் போதைப் பொருட்களும் லகரி வஸ்துக்களும் நிறைஞ்ச இடம். இதுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிற நீங்கள் இப்போ வீட்லேயும் அப்படி தான். சினிமானா சிலருக்கு மதுபானம் மாதிரி, மயக்க மருந்து மாதிரி, போதைப் பொருள் மாதிரி, அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். சீரியலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் விட்டு நீ என்னைக்கு வெளியே வர்றியோ, ஆட்டுக்கடாவாக, செம்மறி ஆட்டுக்கடாவாக என்னைக்கு இதிலிருந்து வெளியே வர்றியோ, அன்னைக்கு உன்னுடைய வீட்டிலே தேவன் மகிமையை கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஒரு ஆளை தான் இருப்ப. மந்தைக்கு முன்னடக்கும் ஆட்டுக்கடாக்களை போல பாபிலோனை விட்டு வெளியே வந்து உன் குடும்பத்திற்கு முன்னால் நீ நட. அநேக விசுவாசிகளுக்கு சாட்சியாக நீங்கள் நடங்க. உங்கள் வீட்டில் தேவனுடைய மகிமை வெளிப்படும். உன் வருமானத்தில் வெளிப்படும், உன் வஸ்திரத்தில் வெளிப்படும், நீ தொடுகிற அத்தனையிலும் பிசினஸில் வெளிப்படும், படிப்பில் வெளிப்படும், எல்லாவற்றிலும் தெய்வ மகிமை வெளிப்படும். எப்போ முதல்ல சொன்ன விக்கிரகம், ரெண்டாவது பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை, மூணாவது பெருமை, தற்புகழ்ச்சி, நிகழத்துவம், அகங்காரம், சுய புகழ்ச்சி, இதெல்லாம் விட்டு வெளியே வரணும். நாலாவது நம்மளை மயக்குகிற, நம்மளை பிராந்து பிடிப்பிக்கின்ற, நம்மளை வட்டு நம்முடைய புத்தியை கெடுக்கிற, மயங்குகிறன்னா புத்தி மயக்கத்தை உண்டாக்குகிற எல்லா பொருட்களையும் விட்டு வெளியே வரணும். எல்லா பொருட்களையும் விட்டு வெளியே வரணும். கேம்ஸு, சிலருக்கு விளையாண்டுக்கிட்டே செல்போனை திறந்தா கேம்ஸ். கொஞ்ச நேரம்னா பரவாயில்ல, விடிய அது பைத்தியம் பிடிச்சி கடைசியில் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் கூட அது திருந்தாது. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணிட்டுலாம் காரியம் கிடையாது. அதுக்கு பேசாமல் நீ பெட்டி செஞ்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணிலாம் அது திரும்ப கர்த்தர் இறங்க மாட்டார்.
ஒருவேளை நீ என்ன செஞ்சேன்னு தெரியாமல் என்கிட்ட கூட்டிகிட்டு வரலாம். நான் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஏனென்றால் அது பிசாசுக்கு அடிமையான பிள்ளைகள். இன்னைக்கு மனம் திரும்பிக்கங்க, உங்கள் குடும்பத்தை சாட்சியாக வச்சுக்கங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். என் தேவனுடைய பிள்ளையே, சியோன் புத்திரிமாரை புத்திரர்களே, பாபேலின் புத்திரிகளின் நடுவிலிருந்து வெளியே வாருங்கள். மந்தையின் முன் நடக்கிற கடாக்களாய் இருக்கிற செம்மறியாட்டு கடாக்களாய் இருக்கிற விசுவாசம் உள்ள பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் குடும்பத்திலானாலும் வேலை ஸ்தலத்தினாலும் சபையிலானாலும் மற்றவர்களுக்கு முன்னால் நடக்கிற ஆட்டுக்கடாக்களாய் செம்மறியாட்டு கடாக்களாய் இருப்பீர்களாக. பாபேலின் ஸ்பிரிட்டு, பாபேல் ஆவி உங்களை ஆளாதிருப்பதாக. கர்த்தருடைய பரிசுத்தாவியானவர் உங்களை ஆளுகை செய்வாராக. God bless you. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம்.